சென்னையில் தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ள உலோக சிலைகள் அனைத்தும் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்படுகின்றன. இதுகுறித்து செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டிலிருந்து பழமையான சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினாங்க. தீனதயாளிடம் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் போது தீனதயாளுடைய வாடகை வீடு குடோன்களிலும் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. ஒட்டுமொத்தமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட சிலைகளும் பழமையான வரலாற்று மிக்க ஓவியங்களும் கைப்பற்றப்பட்டது. தீனதயாளிடம் தொடர்ச்சியாக இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களிலிருந்து இந்த சிலைகளை திருடியதும் அதேபோல வெளிமாநிலங்களிலிருந்து இந்த சிலைகள் கொண்டுவரப்பட்டதும் அந்த விசாரணையில் தெரிய வந்தது. மும்பை வழியாக வெளிநாட்டுக்கு இந்த சிலைகள் கடத்த இருப்பதும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது. தீனதயாளிடம் இதுகுறித்து வாக்குமூலமாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் காணாமல் போன சிலைகளை அடையாளம் காண்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் தீனதயாளன் வீட்டிற்கு அந்த சிலைகளை அடையாளம் காணிட்டு போயிருக்காங்க. இந்நிலையில் இன்றைய தினம் தீனதயாளன் வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் 9 உலோக சிலைகள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் எடுத்து சென்றிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பு அந்த சிலைகள் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும் மற்ற சிலைகளை நீதிபதி நேரில் தீனதயாளன் வீட்டில் பார்வையிடுவார் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கோகுல்.